இத்தனை மாசமா போகாம இப்போ எதுக்கு போகணுங்கிறது புரியல எனக்கு. இனிமே தான் ஆட்டமே சூடு பிடிக்கும். இவர் வந்துட்டாரு, இனி நடக்கிறது வெற்றி தான். எம்ஜிஆருக்கு சினிமாவில் இருந்த கூட்டம் இருந்தது, அரசியல் நம்ம சப்போர்ட் இருந்தது, ஜெயலலிதாவுக்கு இருந்தது, ஜெயலலிதா அரசியலும் இருந்தது. பட் விஜய்க்கு எப்படி அப்படின்றது சஸ்பென்ஸாக இருக்கு. இதெல்லாம் தப்பு தான். இதெல்லாம் ஆளுங்கட்சி பண்றது ஒரு அராஜகம் தான். இவரை பார்த்து பதற கூட்டம் இனி பதந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ விஜய் பரந்தூருக்கு போயிருக்காரு இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் போயிட்டு வந்தது இட்ஸ் ஒன்லி பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு தான். ஏன்னாக்கா இத்தனை மாசமா போகாம இப்போ எதுக்கு போகணுங்கிறது புரியல எனக்கு. ப்ராப்ளி எலெக்ஷன்ஸ்லாம் வருதுனால பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக போகிறேன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடம் வேண்டான்னு சொல்கிறவர் வேற ஏதாவது சொல்யூஷன் சொல்லணும், வேற எங்கே பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் சொல்லாமல் இந்த இடத்துல பண்ணாதீங்க, அதுக்காக நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட்னு அதுவும் சொல்கிறாரு. அப்படி இருச்ச இட்ஸ் ஏ பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் மாதிரி தான் என்னோட வியூ. அவர் பேசுனது எல்லாம் கரெக்டு தான். யார் தடுக்கிறாங்களோ தடுக்கிறவங்க ஒரு அவங்களுக்கு கெயின் இல்லாமல் அதை யாருமே தடுக்க மாட்டாங்க. அதனால தான் அதை தடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவர் இப்படியே இருக்கக்கூடாது, இது மேலும் இது பண்ணணும். இந்த இப்படியே இப்போ கிரவுண்ட் லெவலுக்கு வந்துட்டாரு, இது இப்படி விடக்கூடாது, திருப்பி இனி கண்டினியூவாக பண்ணணும். விவசாயத்துக்கோசரம் பேசணும், அதை நாங்கள் வர வைக்கிறோம். ஆஸ்ட்ரீஸ் பார்த்தா விஜய்க்கு நல்ல சப்போர்ட் இருக்குது தமிழ்நாட்டில். பட் இந்த சப்போர்ட் எலெக்ஷனில் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. தட் இஸ் எட் டு பி சீன். அண்ட் இந்த இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் ஏர்போர்ட்டு வர எதிர்த்து பேசியிருக்காங்க. பட் ஏர்போர்ட் அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் அதே இடத்துல வேறு எங்கே ப்ரப்போஸ் பண்ணுறாரு அதை அவர் சொல்லலை. மீட்டிங்லேயே பரந்தூரில் வேண்டான்னு சொல்கிறாங்க, மக்கள் எதிர்க்கிறாங்க. தளபதி விஜயும் அது வேண்டான்னு சொல்கிறார், பேசியிருக்காரு. பட் ஆல்டர்னேட் கொடுக்கணும் இல்லையா? when we oppose something, அதுக்கு என்ன சொல்யூஷன், அந்த சொல்யூஷன் இல்லாமல் இருக்குது அவர் ஸ்பீச்சில். அது கொடுத்தா பெட்டராக இருக்கும். அவரோட கருத்தை வெளிப்படுத்துகிறாரு. மற்ற அரசுங்களோட நம்மளும் அரசியல் செய்யணும், இதன் முதல் முறையாக இங்கேருந்து தொடங்கணும். இந்த பேச்சு எதற்காக இந்த மீட்டிங்னா மக்களோட நலனை கருதி அவர் சொல்கிறாரு. அவரோட மனசுலேருந்து சொல்கிறாரு. அதை அரசியல் நினைக்கிறாங்க. இந்த கருத்தை அவர் சொல்லிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆனால் அவர் எதற்காக அதை சொல்கிறாருன்னா, நடக்கிற ஆளுங்கட்சியை அவர் இது எதிர்க்காருன்னு நினைக்கிறேன். என்னோடய கருத்து எதுக்காகனா, அவர் அவங்க ஆளுங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அதை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கிற மாதிரி அவரோட கருத்தில் சொல்கிறாரு. ஆனால் அரசாங்கம் அதுமாரி பண்ணாது. எப்பயுமே மக்களோட நலனுக்காக தான் இருக்குது அரசாங்கம். ஏன்னா நாளைக்கு அந்த இடத்துல ஏர்போர்ட் வந்தால் எல்லாருக்கும் ஒரு நல்லா தான் இருக்கும். அந்த இடம் இன்னும் வளர்ச்சி அடையும். அதனால நல்ல வணிகம்லாம் நிறைய முன்னேற்றம் அடையும். இது அரசியல் உள்நோக்கத்தினால இந்த மாதிரி நடக்குது. இது ஏன்னா அவர் வர்றது வரவேற்கத்தக்கது தான் இது. ஏன்னா எல்லாருமே ஆசைப்படுறாங்க, எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே ஆசைப்படுறது இது வரவேற்க வேண்டியது தான். இது ஆப்போசிட் பார்ட்டிங்க எல்லாருமே இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. ஆனால் அதையும் மீறி அவர் துணிச்சலாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த தருணத்தை வரலுமே அவர் அந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுறது கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு இல்லையா, மக்களை பார்க்க. அவருக்கு பெர்மிஷனே கொடுக்கல. 10 கிலோமீட்டர் வெளியவே வச்சு, ஊருக்கு வெளியவே வச்சு பார்க்க சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது ஓகே தானா? இதெல்லாம் தப்பு தான். இதெல்லாம் ஆளுங்கட்சி பண்றது ஒரு அராஜகம் தான். ஏன்னா he has all the freedom to go and meet the people there. அப்படி இருச்ச இதெல்லாம் பண்றதெல்லாம் தப்பு தான். 910 நாள் மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ 8 வழிச்சாலை எல்லாம் இருக்கும்போது இவங்க எதிர்க்கட்சியா இருந்தாங்க, ஆளும் திமுக. அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன்ஸ்டா இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களும் நீங்களும் அதே தானே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இல்லையா. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். முன்னால எதிர்கட்சியா இருக்கிறச்ச அப்போசிஷன் பண்ணிட்டு இப்போ பண்றதுங்கிறது தப்பு தான். அப்படி தாக்குனாதான் நாங்கள் வளர முடியும். இப்படியே அவங்களோடைய ஒத்து போகிறதுக்கு மற்றவங்க ஒற்றுமையாக இருக்க முடியாது. இந்த மாதிரி இவங்களை தாக்கி பேசினா தான் நாங்களும் வளரணும். ஆல்ரெடி நாங்கள் வளர்ந்தவங்க தான், நல்லா இருப்போம். இன்னும் மேலும் இந்த கட்சியை நாங்கள் மேலும் மேலும் வளர்ப்போம். இதே மாதிரி கொண்டு போவார்னு நாங்கள் மக்கள் அங்கே நாங்களும் நம்புகிறோம். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பரந்துரையில் இருக்கவங்க தான் மீட்டிங் அட்டன் பண்ணணும், அவங்க ஆதார் செக் பண்ணுவோம், அவங்க ஐடி ப்ரூஃப் செக் பண்ணுவோம், அந்த மாதிரி செக் பண்ணிட்டா மீட்டிங் அட்டன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பெக்குலராக இருக்குது. ஆக்சுவலாக லெட் ஹிம் ட்ரை இஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னா விட்டால் ஃப்ரீயாக இருக்கும்.
மக்களுக்கு தெரியும் இல்லையா, என்னதான் அவர் பேசினாலும் முடிவு பண்ண போகிறது நம்ம தான். அவர் வந்து ஓகேவா இல்லையா அப்படின்னு நம்ம முடிவு பண்ண போகிறோம். பட் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மக்களை மாற்ற முடியாது. ஸோ அது தேவையில்லாத மாதிரி தோணுது. ஆக்சுவலாக அட்டன் பண்ணட்டும், டைமிங் இதான் கொடுப்போம், இந்த இடத்துக்கு கொடுத்தோன்னா ஓகே. பட் அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் செக் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ண விடுவோம்னு சொல்கிறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. அவங்க தான் அது சரியான வழிமுறைகள் விட மாட்டேன்றாங்களே, அவரை ஏற்றுட்டு தானே கிடக்குறாங்க. அந்த இது விட மாட்டேன்ட்டு அந்த பரந்தூரில் இந்த மாதிரி விமான நிலையம் கட்டி தான் ஆகணும்னு ஒரே பிடிவாதமாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் ஒன்று பேசி இந்த மேல் இடத்துல இவங்களாம் அவங்கள கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவங்கள கேட்டால் இவங்க சொல்கிறாங்க. இதுதான் நடக்குது போராட்டமாக. அதுக்கு தான் அவர் போய் அந்த மக்கள் இடத்துல பேசி எதனா ஒரு சமரசம் பண்ணி எல்லாம் நல்லது செய்யலான்னு தான் அவர் போயிருக்காரு. அது இவங்களுக்கு பிடிக்காம இந்த மாதிரி வேலைலாம் நடக்குது. இப்போ தொடர்ந்து திமுகவை அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு விஜய். அவரோட அரசியல் வந்து திமுகவை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது விஜய் மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து திமுக எதிர்க்கிறதுங்க தானே இன்னைக்கு ஒரு அரசியல் அப்படி தான் நடக்கிறது. அப்படி வர சமயத்தில் he wants to use this as an opportunity for the next election. இப்போ பிஜேபியும் சேர்த்து எதிர்க்கிறாரு. பிஜேபி சேர்த்து எதிர்க்கிறதுனா காரணம் என்னக்கா, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வராதுன்னு ஒரு எண்ணம் அவருக்கும் இருக்குது. அஃப்கோர்ஸ் வருமா வராதாங்கிறது தெரியல. he also has a feeling that இங்கே வராது அப்படிங்கிறது. அப்படி வச்சு இதையும் நம்ம சேர்த்து எதிர்த்தோம்னாக்க தான் நமக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அவர் எந்த பக்கம் சாய போகிறான்னு தெரியல. டிஎம்கேவும் பிஜேபி அப்போஸ் பண்ணுறாரு. ஏடிஎம்கே பக்கம் போக போகிறாரா இல்லை தனியாக நிற்க போகிறாரா அப்படின்னு தெரியல. அது வந்து நெக்ஸ்ட்டு லெவலில் தெரியும் போல் தெரியுது. கண்டினியூஸாக 2 கட்சியும் அட்டாக் பண்ணுறாரு அவர். டிஎம்கே அண்ட் பிஜேபி அட்டாக் பண்ணுறாரு. பட் எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுவார், எதுக்கு எந்த பக்கம் சாய்வார்னு தெரியல. மேபி இல்லாட்டி வெயிட் அண்ட் சி. நம்ம இருக்கலாம் கண்டிப்பாக. எல்லா இடத்துக்கும் அவருக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக அவர் வந்து அந்த என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்யக்கூடிய நிலை வந்துடும். அதனால் வந்து ரீசனபிளாக அவர் கேட்குறாரோ அங்கே அவர் வந்துட்டா மக்களோட கூட்டங்கள் வரும், அதனால் நிறைய பாதிப்புகள் வரும். அதனால் அரசாங்கம் அதை தடுக்குது, என்னோட கருத்து. இப்போ இதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ ஆளும் அரசுக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஒரு வேளை விஜய் வந்துட்டு இந்த மாதிரி மக்கள்கிட்ட நேரடியாக போய் சந்திச்சு எல்லா விஷயங்களும் பேசினாருன்னா அவர் அடுத்த எலெக்ஷனில் வந்து முதல்வர் ஆயிடுவார். அந்த பயத்தினால தான் திமுக இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இருக்காது. இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ வந்து டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் 8 வழிச்சாலையெல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் வந்து அவர் எதிர்த்தாங்க தானே டிஎம்கே, எதுக்கு 8 வழிச்சாலை நம்ம ஊருக்கு தேவையில்லைன்னு. ஆனால் இப்போ மட்டும் நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் யாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது வந்து மேல் இடத்துல அவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை வச்சு இவங்க எதனா பேசுகிறாரா என்னன்னு தெரியல திமுக ஸ்டாலின் அவர்கள். இப்போ நிறைய பேர் விஜய் அரசியல் வந்த உடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனால் இப்போ அவர் வந்து களத்தில் ஒன்றுனா இறங்கி செஞ்சுட்டு இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது, கொஞ்சம் ஒரு 2-3 படம் இருக்குது, அதை முடிச்சுட்டு லைனில் கண்டினியூவாக வந்துடுவார். அதுக்கோசரம் அவர் வரமாட்டாருன்னு யாரும் பயமுறுத்த தேவையில்ல. இனிமே தான் ஆட்டமே சூடு பிடிக்கும். யாருமே இனி யாருமே வந்து இதை காட்டி அதை காட்டி ஏமாற்ற முடியாது. பூச்சாண்டை காட்டி இவர் வந்துட்டார், இனி நடக்கிறது வெற்றி தான், அவர் பக்கம் தான். அடுத்த சிஎம்மாக நாங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறோம். இப்போ திமுக தொடர்ந்து வந்து விஜய் அவர்களுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? மேபி எதிர்கட்சியாக வருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் இந்த கூட்டத்தை பார்த்து. ஆனால் பட் இந்த சினிமா ஃபேமஸ் வச்சு வர கூட்டம் எலெக்ஷனில் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது எந்த அளவுக்கு நம்பருன்னு தெரியல. எம்ஜிஆருக்கு சினிமாவில் இருந்த கூட்டம் இருந்தது, அரசியல் நம்ம சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு இருந்தது, ஜெயலலிதா அரசியலும் இருந்தது. பட் விஜய்க்கு எப்படி அப்படின்றது சஸ்பென்ஸாக இருக்குது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு கட்சியிலையும் ஒருத்தவங்க எதிர்க்க வந்து வர்றவங்க பலமாக இருக்கிறனால என்ன ஆகணும், பதட்டம் அதிகமாகுது. அவங்களுக்குள்ள பதட்டம் அதிகமாகறனால என்ன நினைக்கிறாங்க, இவங்க அப்படியோ அவங்க எப்படியோ. இதுக்கு முன்னே நிறைய பேர் பலி கொடுத்தாங்க, கூட்டணி கூப்பிட்டு பலி இட்டாங்க. இங்கே கூட்டணிக்கு வர்ற ஐடியா இல்லை. நீங்கள் என் கூட கூட்டணிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் விஜய் சொல்கிறது 100க்கு 100 உண்மைன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் பலி ஆகிருக்கிறாங்க, இனி பலி ஆகிறதுக்கு இல்லை. இவரை பார்த்து பதற கூட்டம் இனி பதந்துக்கிட்டு தான் இருக்கும். இவரோட என்ன கேட்டால் இவரோட இந்த தேசியத்தில் ஒரு இதாக இருக்கிற சீமான் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் வந்து அவர் தமிழ் தேசியம் இது பண்ணுறாரு, 15 வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணுறாரு தனியாக, யாரோடையும் கூட்டணி போகலாம். என்ன கேட்டால் இந்த மற்ற கட்சிங்க ஜாதி கட்சி சரி எல்லாம் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சு முடிச்சு போயிட்டாங்க, அவங்களோட இதை முடிச்சுக்கினாங்க. ஆனால் இனி இவங்க வர்றவங்க கூட்டணியே வைக்கக்கூடாது. விஜயை பார்த்தா ஒரு பயம் இருக்கும், ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி. இனிமேல் இவங்க தனியாக நின்று ஜெயிக்கிறது தான் நல்லது.